ஆடி மாத அம்மன் கோவில்கள் வரிசையில் பட்டேஸ்வரம் துர்க்கையின் சிறப்புகள் குறித்து இப்போது பார்க்கலாம். கோவில் நகரமான கும்பகோணத்தில் உள்ள அம்மன் கோவில்களில் தனித்துவம் பெற்ற கோவிலாக இருக்கிறது பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் கோவில். பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோவிலின் வடக்கு வாசலின் வழியே ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே வந்தால் துர்க்கை அம்மன் சன்னதிக்கு வர முடியும். சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் என்பதால் இங்குள்ள சிற்பங்களின் கலைநயத்தை அதிகம் காண முடியும். மூலவராக வீற்றிருக்கும் அம்மன் ஒரு காலை நடப்பதற்கு எடுத்து வைப்பது போல காட்சி தருவது இந்த தலத்தின் சிறப்பாக இருக்கிறது. 8 கைகளுடன் காட்சி தரும் துர்க்கை அம்மன் ஒரு கரத்தில் கிளியை வைத்திருப்பது இங்கு சிறப்பம்சம். மகிஷாசுரன் தலைமேல் தன் பாதங்களை வைத்தபடி நிமிர்ந்து நின்ற கோலத்தில் இருக்கும் அம்மனை பார்க்கக்கூடும் பக்தர்கள் ஏராளம். இங்கு வரும் பக்தர்கள் அம்மனுக்கு எலுமிச்சை மாலைகளை அணிவித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகிறார்கள். ராஜராஜ சோழனுக்கு ஆலோசகராக விளங்கிய குந்தவை பிராட்டியும் பாண்டியனை மணந்த மங்கையர்க்கரசியும் பட்டீஸ்வர துர்க்கை மீது அபார பக்தி கொண்டிருந்தார்கள் என வரலாறு கூறுகிறது. சாந்த சொரூபிணியாக காட்சி தரும் அம்மனை வணங்கினால் ராகு கேதுவினால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்கும் என்கிறார்கள். அது மட்டுமின்றி திருமண தோஷங்கள், குழந்தையின்மை போன்ற குறைகளுடன் வரும் பக்தர்களின் வேண்டுதல்களை அம்மன் நிறைவேற்றி வைப்பதாகவும் நம்பிக்கை நிலவுகிறது. அம்மனுக்கு ராகு காலத்தில் சிறப்பு வழிபாடுகளும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேகங்களும் நடைபெறுவது வழக்கம். கோவிலின் நடை காலை 6 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு போதிய தங்கும் வசதிகள் இல்லை என்ற குற்றச்சாட்டே பல ஆண்டுகளாக நீடிக்கிறது. இதனை சரி செய்து கொடுத்தால் போதுமானது என்கிறார்கள் பக்தர்கள். தஞ்சை கும்பகோணம் சாலையில் உள்ள தாராசுரம் என்ற ஊரில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் தெற்கே இந்த கோவில் அமைந்திருக்கிறது.